அண்ணன் ராத்திரி சுதர்ஷன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாரு. என்னங்க எப்போ சீக்கிரம் வந்துடுவீங்க? இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக வரீங்க? கடையில் வேலை அதிகமாக இருந்துச்சா? ஆமா ஸ்ரீதேவி, கடையில ஒரே கேக்கு மேல கேக் ஆர்டர். அது எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிட்டு வர்றதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி சரி, சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை, நான் சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கணும். என்னங்க வந்ததே லேட்டு, இதில் உடனே சாப்பிட்டு உடனே தூங்கணுன்றீங்க? எவ்வளோ லேட்டாக வந்தாலும் குழந்தைங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தானே படுப்பீங்க. என்ன இன்னைக்கு சீக்கிரம் தூங்கணுங்கிறீங்க? அப்பா, நான் இன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டுட்டேனே. அட ஆமா, நான் வந்த டென்ஷன்ல உன்னை பார்க்கவே இல்லையே. என்னம்மா வாசுக்குட்டி, புது ட்ரெஸ் போட்டிருக்க, வெளியே போனியா? ஆமா, என்ன ஸ்ரீதேவி, நீ கூட புடவெல்லாம் கட்டிட்டு ரெடியா இருக்க, வெளியே போயிட்டு வந்தியா? ஆமாங்க, பக்கத்து வீட்டு குழந்தைக்கு பர்த்டேவா, அந்த பர்த்டே தான் கூப்பிட்டு இருந்தாங்க. நானும் வசுக்குட்டி போயிட்டு வந்துட்டோம். என்னது, நீயும் வாசுக்குட்டி போயிட்டு வந்தீங்களா? அப்ப நிலா வீட்டுல தானே இருந்தா, நிலா குட்டி கூட்டு போலியா? நினச்சேன் இந்த ஆள் முதல்ல அதை தான் கேட்பாருன்னு. நான் நினச்ச மாதிரியே கேட்டாரு. ஆ, நிலா குட்டி தூங்கிட்டாங்க. அதுக்கு தான் தூங்குற குழந்தைய எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? ஏற்கனவே குழந்தை ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்து டயர்டாக படுத்திருந்தா, அதுக்கு தான் அவளை விட்டுட்டு போயிட்டேன். ஆமாவா நிலா குட்டி, டயர்ட்ல நீ தூங்கிட்டு அடிச்சலாம்? ஆஹா, இல்லைப்பா, நான் தூங்கலை, ஹோம்ஒர்க் எழுதினேன். தூங்கல, ஹோம்ஒர்க் எழுதுனியா? ஏய், அவ தூங்கிட்டா, அதனால அவளை விட்டு போயிட்டேன்னா குழந்தை என்னடானா ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கான்னு சொல்ற. எது எது உண்மை எது பொய், என்ன பேசுற நீ? ஐயோ ஆமாங்க, நான் டென்ஷனில் மறந்துட்டேன். கரெக்ட் கரெக்ட், அவள் சொல்கிறது தான் கரெக்ட். அவள் ஹோம்ஒர்க்கு தான் எழுதிட்டு இருந்தா, எழுதுறவளையான் டிஸ்டர்ப் பண்ணோன்னே விட்டுட்டு போயிட்டேன். என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? அவளுக்கு இன்னையோட ஸ்கூல் லாஸ்ட், நாள்ல இருந்து ஸ்கூல் லீவு தான். ஏன் அந்த ஹோம்ஒர்க்கை நாளைக்கு எழுத சொல்லக்கூடாதா? இன்னைக்கு அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிருந்தா அவளும் ஜாலியா இருந்திருப்பால. 4 பசங்க கூட விளையாடிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்து அவளை என்ஜாய் பண்ணிருப்பால. குழந்தைய விட்டுட்டு போயிட்டு அதுக்கு ஒரு நொண்டி சாக்கு சொல்லிட்டு இருக்கியா? என்னங்க, அவர் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தா தான் விட்டு போனேன், அதுவும் ஒரு குத்தமாக சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நான் என்ன பக்கத்து ஊருக்கா போனேன்? பக்கத்தில் இருக்க வீட்டுக்கு தானே போனேன். போனால் 2 நிமிஷத்தில் வர போகிறேன். அதுக்கு இந்த பக்கம் ஒருத்தையும் அந்த பக்கம் ஒருத்தையும் இடுப்பில் வச்சு தூக்கிட்டு போக முடியும்? அதுக்கு தான் வேணான்னு விட்டு போனேன். இது பெரிய குத்தமாக பேசிட்டு இருக்கீங்க. திரும்ப திரும்ப நீ தப்பு பண்ணிட்டு அந்த தப்புக்கு ஒரு இது சொல்லாத. சாக்கு போக்கு சொல்றதுல நல்லா கத்துக்கிட்டேன். குழந்தைய ஏன் கூட்டு போலன்னு தான் கேட்டேன், அதுக்கு தேவையில்ல எல்லாம் பேசிட்டு இருக்க. உங்களுக்கு உங்கள் குழந்தை மேலே பாசம் பொங்கி வழியுதுன்னா, உங்கள் குழந்தை இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு எந்தெந்த ஊர்லலாம் பர்த்டே நடக்குதோ எல்லா பார்ட்டிக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. ஸோ அம்மா எதையாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு. எல்லா தப்பையும் பண்ணிட்டு தப்பே பண்ணாத மாதிரி திரும்ப இதை தூக்கி என் மேலேயே என் புள்ள மேலேயே திணிக்கிறல்ல நீ. உனக்கு இரு, நாளைக்கு எனக்கு அர்ஜென்ட்டா வேலையா, நான் ஊருக்கு போகணும். ஊருக்கு போயிட்டு வந்து உன் கதையை வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு சாப்பாடு போடுறியா, இல்லை நான் போய் படுத்து தூங்கட்டுமா? என்ன பேச்சு வாக்கில் நாளைக்கு ஊருக்கு போகணுன்றீங்க? எந்த ஊருக்கு போகணும்? எதுக்கு போகணும்? என்னத்துக்கு போகணும்? என்ன நீ எதுக்கு போகணும் என்னத்துக்கு போகணுங்கிற? எனக்கு அவசரம் ஆத்திரம் வந்தா நான் ஊருக்கு போய் தான் ஆகணும். அந்த போற காரணம் எல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. அர்ஜென்ட்டா என் தங்கச்சி வர சொல்லி ஃபோன் பண்ணா, அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனையா, அதுக்கு தான் நான் போகணும். உங்க தங்கச்சி வீட்டு பிரச்சனை, அங்க பிரச்சனை தீர்க்க போறீங்க. நம்ம வீட்டுல தினமும் ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனை தீர்க்க யார் வருவா? ஆமா, இப்பதான் உன் தங்கச்சி புருஷன் செத்துட்டான்னு 10 நாள் அங்க போய் ஊர்ல இருந்து எல்லா காரியம் கீரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்பதான் வந்தோம். திரும்ப 4 நாள் கூட ஆகல, திரும்ப ஊருக்கு போனோங்கிறீங்க. என்னடி லூசுத்தனமா பேசிட்டு இருக்க? எங்க 2 பேருக்கும் அப்பா ஆத்தா யாரும் இல்ல. நான் தான் என் தங்கச்சிக்கு அப்பன் ஆத்தா எல்லாமே. இப்போ என் தங்கச்சி புருஷனை இழந்துட்டு தனி மரமா நிக்கிறா 2 பிள்ளைங்களோட. அவங்களுக்கு யார் ஆறுதல் கொடுப்பா? அதுக்குதான் என் தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளைங்களும் ஒரு எட்டு பார்த்துட்டு வரலான்னு ஊருக்கு வரைக்கும் போயிட்டு வரேன். சரியா? சும்மா என்ன தொல்லை பண்ணத. நான் இன்னைக்கு படுத்தாதான் காலைல சீக்கிரம் இருந்து ஊருக்கு போகணும். எங்கேயாச்சும் போய் தொலைங்க, எனக்கு என்ன வந்தது? நான் சொன்னா கேட்கவா போறீங்க? நமக்கே தலைமையில 1008 பிரச்சனை, இதுல அவங்க பிரச்சனை வர பார்க்க போறீங்களா? போங்க போங்க. சரி சரி, வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டு படுங்க. சி, உங்ககிட்ட எல்லாம் பேசி முன்னுக்கு வரவே முடியாது. போ, சாப்பாடு எடுத்து வை. அதுக்கப்புறம் சுதர்ஷன் சாப்பிட்டு படுத்து தூங்கி இருந்து மறுநாள் காலையில ஊருக்கு கிளம்பிட்டாரு. மறுநாள் காலையில சுதர்ஷன் ஊர் கிளம்பின உடனே ஸ்ரீதேவி நிலா குட்டிய ரொம்ப கோவமா கூப்பிட்டாங்க. ஹே, உன்னை எவ்வளவு நேரம் கூப்பிடுவேன்? கூப்பிட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வர? அம்மா, நான்
அங்கேருந்து வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுமா. சொல்லுங்கம்மா, எதுக்கு கூப்பிட்டீங்க? நல்லா வாயாட கத்துக்கிட்டேன். அங்க இருந்தேன் இங்க இருந்தேன்னு. நல்லா மூஞ்சி அத்தியம் பாரு, கரு 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 கருன்னு. சி. சரி, அங்க போ. பக்கெட்டு ஃபுல்லா துணியை ஊற வச்சிருக்கேன். துணியை தோய் சிங்கில் சாமான இருக்கு, சாமான விளக்கு, வீடெல்லாம் கொஞ்சம் பெருக்கி எடு. இன்னைக்கு எனக்கு ஒரே காய்ச்சலா இருக்கு, சளி பிடிச்சிருக்கு. என்னால ஒரு வேலை செய்ய முடியாது. இன்னைக்கு வீட்டுக்கு வேலை எல்லாம் நீ தான் பார்க்கணும். துணி துவைக்கணும், சாமான் தேய்க்கணும், வீட்டை பெருக்கணுமா? உங்களுக்கு ரொம்ப சொல்லியம்மா. சரிம்மா, நீங்க போய் வச்சது நல்ல வேலையை பார்க்குறேன். அம்மா, நேற்று உங்க அப்பா கிட்ட என்ன சொன்ன? நான் தான் நீ தூங்கிட்டு இருந்த, அதுக்கு தான் உன்னை பர்த்டே கூட்டிட்டு போல நான் சொன்னல. வாயை மூட்டு இருந்தா என்ன? நீ அதே சொல்ல வேண்டியது தானே? இல்லை, நான் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல. என்ன வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சா? உனக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? உங்க அப்பா கிட்ட நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீயும் சொல்லணும், மாற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. உனக்கு கொஞ்சம் குளிர் விட்டு போச்சு. உன்னை கொஞ்சம் கவனிச்சாதான் நீ என் வழிக்கு வருவ. அம்மா, அப்பா சின்ன பசங்க போய் சொல்லக்கூடாது சொன்னாதுமா. அதுக்கு தான் நேற்று நான் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தேன்னு சொன்னம்மா. சாரிம்மா. நீ எப்பத்துலேருந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சியோ அப்பத்துலேருந்து உன் மேலே என் கை படுறது கொஞ்சம் நின்று போச்சு. அதுக்கு தான் உனக்கு ரொம்ப கொழுப்பு ஏறி போயிருக்கு. சீக்கிரமாவே ஏறின கொழுப்பெல்லாம் இறக்குறேன். அம்மா, ஆனாம்மா, என் அதிகமா என் ரொம்பலாம் வலிக்குமா. நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா நான் அதை கேட்குறேம்மா. ரொம்ப ஓவராக நடிக்காத. போ, முதல்ல போய் நான் சொன்ன வேலையெல்லாம் முடி. அப்புறம் உங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுன்னு கேட்டால் நான் சாமான் தேய்ச்சேன், நான் துணி துவைச்சேன், நான் வீட்டை பெருக்கணும் எதனா வாயை கீயை திறந்த கொன்றுவேன். சைலண்ட்டாக இருக்கணும். நான் ஜாலியாக வளர்ன டேடி மட்டும்தான் பேசணும். வேற எதையாச்சும் பேசுகிறேன்னா உங்கள் அப்பா வீட்டை விட்டு வெளியே போகணுன்னா உன்னை நான் காலி பண்ணுருவேன். சரிங்கம்மா, அப்போ நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் போய் இப்போ வேலை பார்க்குறேன். போ போ, முதல்ல போய் வேலையெல்லாம் முடி. அதுக்கப்புறம் நிலா குட்டிக்கிட்ட சாமான் துலக்கிறது, வீடை துடைக்கிறது, வீடை பெருக்கிறதுன்னு எல்லா வேலையும் குழந்தையே செய்ய வச்சாங்க. நிலா குட்டி ரொம்ப பாவம். அவளுக்கு அந்த வேலை செய்ய பிடிக்கிறனாலும் அழுதுகிட்டே எல்லா வேலையும் செஞ்சா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.